வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நண்பர்களே, இன்றைய பதிவு அற்புதமான தனுசு ராசி நண்பர்களுக்கான 2025 மார்ச் மாதத்திற்கான சிறப்பான பதிவை இன்றைய பதிவில் சூப்பராக பார்க்க போகிறோங்க. நண்பர்களே, இந்த பதிவை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா எங்களை ஆதரிக்கும் விதமாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆன் பண்ணிக்கங்க. இந்த மாதம் தனுசு ராசிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தா, ராசிக்கு அதிபதியான நம்ம குரு பகவான் 6ல் இருக்கிறாரு. அவர் எங்கே போய் 6ல் கொண்டிருக்கிறாரு பார்த்துடலாம். 2ல் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பயிற்சியாகக்கூடிய மாதமாகவும், 3ல் இருக்கக்கூடிய சனி பகவான், 4ல் உச்ச நிலையில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான், 10ஆம் பார்வை பலன் பெற்ற புதன் பகவான் 4ல் அப்படின்னு சொல்லிட்டு மிக முக்கியமான கிரக நிலைகள் தனுசு ராசிக்கு இந்த மாதம் இருக்குங்க. இப்படி கிரக நிலைகள் இருக்கக்கூடிய இந்த காலம் தனுசு ராசியை என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தா, முதல்ல தொழில் வியாபாரம் எப்படி இருக்குது? தனுசு ராசிக்கு மேலே பார்த்த அந்த கிரக நிலைகள் 80% சாதகமாக இருக்குங்க. அதே நேரத்தில் 20% சாதகம் மட்டும் காணப்படும். அந்த 80% எதில் சாதகம் இருக்குது, எதில் சாதகம் இல்லாமல் இருக்குது அப்படின்னா, சின்ன சின்ன சிரமங்கள் இருக்கும். எல்லா ராசி, எல்லா நட்சத்திரம், எல்லாருக்கும், எல்லா பிஸ்னஸ் மேனுக்கும் இருக்கும், நமக்கும் இருக்குது. 4ல் இருக்கக்கூடிய புதன் பகவான் நிலையும் அவருக்கு பார்வை பலன் கொடுக்கக்கூடிய 10ஆம் வீட்டினுடைய பார்வை பலன்கிறது தனுசு ராசிக்கு இந்த மாதம் பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும். அதில் 80 to 90% தொழில் வியாபாரம், கொடுக்கல் வாங்கல், புது தொழிலை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறது, பிஸ்னஸ் பண்ணலாம், இருக்கிற பிஸ்னஸை டெவலப் பண்ணலாம். இதுக்கு எல்லாமே புதன் பகவானுடைய சுபத்துவம் தனுசு ராசிக்கு பெரிய அளவில் ஹெல்ப் பண்ண போகுது. நாம் என்ன செஞ்சாலுமே எதுலேயுமே நல்லது நடக்கலை, எதை பண்ணாலுமே உருப்படியான்னு சொல்லிட்டு முடங்கி கிடக்க போகிறோமா, கிடச்சிருக்கக்கூடிய இந்த நல்ல காலத்தை யூஸ் பண்ணி லைஃப்பில் நம்ம ஜெயிக்க போகிறோமா, நம்ம தான் டிசைட் பண்ணணும். இந்த நம்ம தான் டிசைட் பண்ணணும், நல்லதாக டிசைட் பண்ணணும் அப்படிங்கிறத கூட இந்த மாதம் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் மேக்ஸிமம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. சரியாக திட்டமிட்டு, சரியாக ஒரு உறுதியான மனசோட வேலை வியாபாரம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஒவ்வொரு நாளுமே நீங்கள் என்ன பிஸ்னஸ் வேணாலும் பண்ணுங்கள். நீங்கள் சாதாரணமாக ஒரு கர்ச்சீப் வியாபாரம் பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்கள் பெரிய எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுங்கள். எதாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய வேலை பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு நாளுமே பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இனி வரும் காலங்கள் தனுசு ராசிக்கு ரொம்பவுமே சாதகமாக இருக்குது அப்படின்னா இது நம்ப முடியுதான்னு தெரியல, பட் அதுதான் உண்மை. இதில் எந்த சந்தேகமும் வேணாம். நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, நீங்கள் உறுதியாக இருங்க. உங்களுடைய உறுதி அப்படிங்கிறது உங்களை நிச்சயமாக ஜெயிக்க வைக்கும். அதுக்கான காலம் வெறும் உறுதி மட்டும் ஜெயிக்க வைக்காது. ஜாதக ரீதியாக தனுசு ராசிக்கு அவ்வளவு அற்புதமாக இருக்குது. தனுசு ராசியை தப்பு சொல்லவே முடியாது, ஏன்னா பட்ட அடிகள் அப்படி. ஸோ அதுவே ஆள் மனசில் ஒரு பயத்தை உருவாக்கி இருக்கும். எதை செய்கிறதா இருந்தாலுமே யோசித்து அதை பண்ணுறதுக்கு கம்னு பண்ணாமே இருந்துக்கலாம் அப்படிங்கிற அந்த மனநிலை உருவாக்குறதே கடந்த காலங்களுடைய தழும்புகள் தான். ஸோ அதையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு வாங்க ஜெயிக்கலாம். வேலை வியாபாரம் வருமானம் சிறப்பாக இருக்க போகுது. கைக்கு வந்த காசு செலவு வைக்கிறதுக்கு மாத பாதிக்கு மேலே செவ்வாய் பகவான், ராகு கேதுனுடைய நிலை கொஞ்சம் சப்போர்ட்டிவ் இல்லை. ஸோ நீங்கள் என்ன சேமித்தாலுமே, என்ன சம்பாதிச்சாலுமே ஏதாவது ஒரு செலவு வந்துடும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ அவசரம் வேண்டாம், எதுலேயுமே அவசரப்படாதீங்க. ஒவ்வொரு செலவையுமே யூஸ்ஃபுல்லான செலவா அப்படின்னு மட்டும் பாருங்கள். ஸோ இனிமேல் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் லைஃப்பில் அவசரமோ முடிவுகள் எடுக்கும்போது குளறுபடிகளோ வேணாம். என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, குடும்பம், பிஸ்னஸ்ஸு எதில் முடிவு எடுக்கிறதா இருந்தாலுமே, குறிப்பாக தொழில் ரீதியாக முடிவு எடுப்பதாக இருந்தால் சரியான ஒரு ஆலோசனை பண்ணிவிட்டு நீங்கள் முடிவெடுக்கலாம். ஸோ ஃப்யூச்சர் பிளான் அப்படிங்கிறது இனி வரும் காலங்கள் ரொம்ப முக்கியம். 4ல் உச்சம் பெற்ற சுக்கிர பகவான் திறமையாக கடினமாக உழைக்கக்கூடிய தனுசு ராசியை ஜெயிக்க வைக்க போகுது. ஜெயிக்க வைக்கிறது மட்டும் இல்லை, அதோட நம்பிக்கையாக உழைக்கக்கூடிய தனுசு ராசியை மிகப்பெரிய அளவில் ஜெயிக்க வைக்க போகுது. நீங்கள் உறுதியாக உழைக்கிறீங்களா, கடினமாக உழைக்கிறீங்களா, இதையெல்லாம் நம்பிக்கையோடு உழைக்கிறீங்களா அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுங்க. இப்படியெல்லாம் இருக்கிறவங்களுக்கு தொழில் வருமானத்தில் வெற்றி நிச்சயம். நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். ஃபேமிலி எப்படி இருக்குங்க அப்படின்னா, தொழில் வருமானம் சிறப்பாக இருக்கும். இந்த காலத்தில் குடும்ப நிலையும் தனுசு ராசிக்கு மேக்ஸிமம் சாதகமாக இருக்கும். ஒரு பழமொழி இருக்குங்க, ஆனால் அது கடந்த காலத்துக்கான தனுசு ராசிக்கான பழமொழி. அப்போ செட் ஆகும், இப்போ நிச்சயமாக செட் ஆகாது. ஆனாலும் நான் சொல்கிறேன் என்னென்னா, வறுமை வாசல் வழியாக வந்தால் சந்தோஷம் ஜன்னல் வழியாக போகும்னு சொல்லி அந்த பழமொழி. ஆனால் இனிமேல் உங்கள் குடும்பத்திற்கு வருமானம், தொழில், புகழ், மரியாதை எல்லாமே வாசல் வழியாக தனுசு ராசி கிடைக்க போகுது. உங்களுடைய வறுமை துன்பம் ஜன்னல் வழியாக மட்டும் இல்லை, எங்கெங்கெல்லாம் கேப் கிடைக்குதோ அதில் பூந்து கண்ணுக்கு தெரியாமல் உங்களை விட்டு ஓடத்தான் போகுது. தனுசு ராசியை பிடித்த தரித்திரம் விலகக்கூடிய மாதமாக இனி வரும் காலங்கள் நிச்சயம் இருக்கும். நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக இருக்கலாம்.
குடும்ப நிம்மதி, குடும்ப சந்தோஷத்திற்கு காரணமாக ரெண்டுக்கு சொந்தக்காரன் சொல்லக்கூடிய சனி பகவான் இந்த மாதமும் 3ஆம் வீட்டில் தங்கி உங்களுடைய நிம்மதி, சந்தோஷம், வெற்றி, கணவன் மனைவி அன்பான ஒரு ஆரோக்கியம், பிள்ளைகளினுடைய மகிழ்ச்சி, வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்துமே உங்கள் வசம் இருக்க அவர் இறுக்கி பிடிச்சி உங்களை போராடி உங்களை ஜெயிக்க வைக்க அவர் தயாராக இருக்கார். காலநிலை மாற்றமாக, நாள்பட்ட வியாதியாக, ஏதோ ஒரு சின்ன இருக்கக்கூடிய நலக்குறைகள் அப்பப்போ தொடர்ந்தாலுமே இந்த காலம் அப்படிங்கிறது சனி பகவான் ஆரோக்கியத்தை மிக சிறப்பாக உங்களை வலுப்படுத்துவார். அதனால் அனைத்தையும் திறமையாக கையாள கடந்த காலம் நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த மிகப்பெரிய பாடம் உங்களுக்கு கை கொடுக்கும். 3ஆம் 4ஆம் வாரத்தில் செவ்வாய் பகவானுடைய சாதகமில்லாத நிலை தனுசு ராசியை பெரிய அளவில் பாதிக்கப் போவதில்லை. நீங்கள் நினைக்கலாம் 3ஆவது வாரம் 4ஆவது வாரம் இந்த செவ்வாய் பகவானுடைய அந்த பயிற்சி அப்படிங்கிறது கொஞ்சம் சங்கடத்தை உங்களை ஏற்படுத்தும் அப்படின்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை. எப்படின்னா மேக்சிமம் வருமானம், தொழில் நல்லா இருக்கும்போது வேறு வரக்கூடிய அந்த பிரச்சனைகளை ஈஸியாக சமாளிக்கிறதுக்கான ஒரு தைரியம், தன்னம்பிக்கை உருவாகும். கையில் காசு இல்லை, தொழில் நல்லா இல்லை அப்படிங்கிற போது மனசில் அந்த தைரியம் இருக்காது. ஆனால் அந்த 3ஆவது 4ஆம் வாரத்தில் வரக்கூடிய அந்த சின்ன ஒரு பின்னடைவை நீங்கள் அற்புதமாக நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியும். ஆனாலுமே வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய அந்த சதுரங்கத்தில் இனிமேல் அனைத்து காயின்ஸையுமே கேர்ஃபுல்லாக நீங்கள் நகர்த்தணும் அப்படிங்கிறத கடந்த காலங்களில் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. அந்த பாடத்தை இனிமேல் உங்கள் லைஃப் லாங் தயவு செஞ்சு தனுசு ராசி நண்பர்கள் மறக்காதீங்க. ஏன்னா நமக்கு சந்தோஷம் நல்லா இருக்கும்போது நம்மளுக்கு சம்டைம்ஸ் தலைகால் புரியாது. வருமானம் வருது, பிஸ்னஸ் நல்லா இருக்குது அப்படின்னா அந்த பழசை நாம் மறந்துடுவோம். ஸோ அப்போ சில சர்க்கிள்கள், அப்போ சில நிம்மதி இழப்பு இதெல்லாமே ஏற்படும். தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. நேரம் நல்லா இருக்கக்கூடிய காலமே இருந்தாலுமே இந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தையும் பார்த்து லைஃப்பை பெரிய லெவலில் பிளான் பண்ணுங்கள். பெரிய இடத்துக்கு நீங்கள் நகரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசையுமே. ஸோ நானும் இறைவன்ட்டு வேண்டிக்கிறேங்க. இந்த மாதம் தனுசு ராசி பெண்களுக்கு எப்படி இருக்குன்னா, தனுசு ராசி சகோதரிகளுக்கு லைஃப்பில் வளர்ச்சி அப்படிங்கிற ஏணியில் அடுத்த ஸ்டெப்பில் நீங்கள் கால் வைக்கக்கூடிய, முன்னேற்றம் அடையக்கூடிய டைமில் நீங்கள் இருக்கீங்க. கால் வச்சிட்டிங்கன்னே சொல்லலாம். திருமணமான சகோதரிகளுக்கு இயல்பாக சின்னதாக ஒரு மன சங்கடங்கள் இருந்தாலுமே உங்கள் மனசில் டென்ஷன் இருக்கும். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பிஸ்னஸை பண்ண முடியல, நம்ம இஷ்டத்துக்கு இந்த மாதிரியான வியாபாரத்தை முன்னெடுத்து கொண்டு போக முடியல, நம்ம பிஸ்னஸில் நாம் சுயமாக முடிவெடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு சின்ன வருத்தங்கள் இருக்கணும். ஸோ நீங்கள் எதை பண்ணாலுமே உங்களால் முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய, சரிவராதுன்னு சொல்லக்கூடிய அந்த அட்வைஸை நீங்கள் காதில் வச்சுக்காதீங்க. உங்களுடைய குடும்பத்தாரோட சப்போர்ட்டை முதுகெலும்ப வச்சுட்டு யாரெல்லாம் வேண்டான்னு சொல்கிறாங்களோ அவங்கள்ட்ட எல்லாமே இது எப்படி பெஸ்ட்டாக பண்ணலான்னு சொல்லி ஒரு அட்வைஸ் கேட்டு நீங்கள் அதை பார்க்கும்போது அந்த பிஸ்னஸ் நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது பெரிய அளவில் நீங்கள் சாதிக்கக்கூடிய மாதமாக இந்த மார்ச் மாதம் நிச்சயமாக இருக்கும். அதே போல் நிர்வாகத்துறையில் இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு சாதிக்கக்கூடிய காலமாகவும் இனிவரும் காலம் இருக்கும். அதே போல் லாயர்ஸ், டீச்சர்ஸ், உயர் பதவியில் இருக்கக்கூடிய சகோதரிகள் உங்களுடைய திறமை மட்டும் இல்லாமல் உங்களுடைய புகழ் அப்படிங்கிறது பேசப்படும் அளவுக்கு உங்களுடைய புகழ் இருக்கும், உங்கள் வளர்ச்சி இருக்கும். இது நீங்கள் சைலண்டாக சாதிக்கக்கூடிய காலம்னு சொல்லலாம். வாழ்த்துக்கள் சகோதரிகளே. இதில் இன்னொரு அட்வைஸ்னால், 2 வீலரில் போகும்போது நீங்கள் 4 வீலர் ட்ரைவ் பண்ணும்போது மட்டும் கவனமாக இருங்க. உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய பிஸ்னஸ்ஸு இது எல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சு நீங்கள் வண்டி ஓட்டாதீங்க. வண்டி ஓட்டும்போது வண்டியாக மட்டும் நீங்கள் ஓட்டுங்க. மெதுவாக போங்க, கவனமாக போங்க, ஹெல்மெட் போட்டுங்க. இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும் இந்த மாதம் போதும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது, உங்களுக்கு எந்த மாதிரியான வெற்றி வேணும்னு நினைக்கிறீங்க, அதை நீங்கள் முடிவு பண்ணால் கடினமாக உழைக்கணும். உச்சத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களை புகழின் உச்சியில் கொண்டு போய் உட்கார வச்சு அழகு பார்ப்பார். அதுக்கு அவர் தயாராகிறாரு. நீங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணணும். கொஞ்சம் நீங்கள் அவருக்கு ரிஸ்க் எடுத்தீங்க அப்படின்னா ரஸ்க் இல்லை, நீங்கள் ஆப்பிளே சாப்பிட முடியும். அந்தளவுக்கு அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் போட்டின்னு வச்சுக்கோங்க, இல்லை போட்டி தேர்வுன்னு வச்சுக்கோங்க, படிப்புன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் 10th +2 எதுக்கு இருந்தாலும் சரி சாதிக்கக்கூடிய காலம், அனைத்திலும் சாதிக்கக்கூடிய காலம். கொஞ்சம் நீங்கள் அப்படியே ரிஸ்க் எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக ஜெயிக்கலாம். தம்பி தங்கைகளை நீங்கள் இந்த அற்புதமான காலத்தை நீங்கள் விட்டுறாதீங்க, சைன் அப் பண்ணுங்கள். திருமணத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான் பிறக்கக்கூடிய நிலை, அவர் 7க்கு பயிற்சியாக போகும்போது அதனுடைய நிலைங்கிறது தனுசு ராசிக்கு பெரிய அளவில் சாதகம் இல்லை. ஸோ திருமண பேச்சு தாமதமாகிறது, வரன் தேடிட்டே இருக்கிறது, சரியான வரன் செட் ஆகாமல் போகிறது, இதெல்லாமே இருக்கும். ஸோ திருமணமாகாத சகோதர சகோதரிகள் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானையும் முருகப்பெருமான் வழிபாடும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது திருமணம் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த தடை தாமதம், அதே நேரத்தில் ஆரோக்கியம் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த தடை தாமதமே நிச்சயமாக விலகுங்கிறனால நீங்கள் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாங்க. ஆரோக்கியம் இந்த மாதம் எப்படி இருக்குன்னா, ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் தொழில், வருமானம், லாபம், குடும்ப சந்தோஷம், லவ், லைஃப் எல்லாமே செம பீஸ்ஃபுல்லாக இருந்தாலுமே 6ல் இருக்கக்கூடிய நம்ம குருஜி, அதாவது நம்ம குரு பகவான்
நம்மளை கொஞ்சம் சோதிக்கிறதுக்கு தயாராகிட்டாருங்க. அவர் அந்த 6ல் இருக்கக்கூடிய அந்த நிகழ்வு இந்த குரு பெயர்ச்சி வரைக்குமே சின்ன சின்னதாக உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகள், கழுத்து வலி வர்றது, கேஸ்ட்ரிக்கு, அல்சரு, இது எல்லாமே கண்டினியூவாக வந்துட்டாக தான் இருக்கும். சூடு சார்ந்த பிரச்சனைகள், மன அழுத்தம் அதிகமாகிறது, அதனால் பிபி ரைஸ் ஆகிறது, தூக்கமின்மை, உடல் வலிகள், முட்டி வலி, குதிங்கால் வலி, இது எல்லாமே பார்த்திங்கன்னா தனுசு ராசி நண்பர்களை போட்டு வாட்டி வதச்சிட்டா தான் இருக்கும். பெரிய பிரச்சனை கிடையாது, சின்ன சின்ன பிரச்சனைகள் நம்மளை சிரமம் பண்ணிகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வண்டி வாகனத்தில் நீங்கள் கவனமாக போகக்கூடிய காலமாக இருக்கும். உடல் நலம் சார்ந்து மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் மைண்டில் வச்சுட்டிங்க அப்படின்னா வரக்கூடிய அந்த நல்ல காலம்ங்கிறது தொழில் சூப்பராக இருக்கும். வருமானம், லாபம், சேமிப்பு எல்லாமே அட்டகாசமாக இருக்குது. எல்லாத்துலேயும் சாதிக்கக்கூடிய மாதமாக ஒரு நல்ல நண்பர்கள் உருவாகிறது, தொழில் சார்ந்து வியாபாரம் சார்ந்து உங்களுக்கு நண்பர்கள் உருவாகிறது, இப்படி எத்தனையோ சொல்லிகிட்டே போகலாம். இது எல்லாமே தனுசு ராசி நண்பர்களுக்கு கிடைக்க போகுது, கிடைச்சிட்டு இருக்குது. எத்தனையோ பேர் அதை பாசிட்டிவான கமெண்ட் சொல்கிறீங்க, பாசிட்டிவாக நேரில் சொல்கிறீங்க. ஸோ எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லான காலம் தான். நீங்கள் எந்த சந்தேகம், எல்லளவு சந்தேகம் வேண்டாம். ஆனால் ஆரோக்கியத்தை கண்டிப்பாக பார்த்துக்குங்க. இந்த மார்ச் மாதத்தை இன்னுமே சிறப்பான மாதமாக மாற்றுறதுக்கு வழிபாடு எதாக இருக்கான்னு பார்த்தா 2 வழிபாடு. செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி நீங்கள் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி செவ்வாய் பகவான் வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு. திருமணமாகாத சகோதர சகோதரிகள் இதை ஃபாலோ பண்ணிக்கங்க. வியாழக்கிழமை அன்றைக்கி நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா குரு பகவான் வழிபாடு நீங்கள் செஞ்சுக்கங்க. ஏன்னா சுவர் இருந்தால் தான் சித்திரம் எழுத முடியும். ஸோ ஆரோக்கியம் சார்ந்த நலக்குறைகள் வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் நம்ம குரு பகவான் வழிபாடு உங்களுக்கு காப்பாற்றுங்கிறனால இந்த 2 வழிபாடு நீங்கள் பண்ணிக்கலாம். பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாழக்கிழமை அன்னைக்கு உங்களால் முடிஞ்சால் ஆதரவுற்றோருக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் நீங்கள் அன்னதானம் கொடுக்கலாம். படிக்கிற குழந்தைகளுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவியாக இருக்கும்போது தனுசு ராசி நண்பர்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகம் இல்லாத நிலை கூட உங்களுக்கு சாதகமாக மாறுறதுனால இந்த பரிகாரம் மற்றும் வழிபாட்டை நீங்கள் இந்த மாதம் நீங்கள் செய்யுங்க. வாழ்த்துக்கள் நண்பர்களே. இது தனுசு ராசிக்கான மார்ச் மாதத்திற்கான ஒரு பொது பலன் தான். நீங்கள் பிஸ்னஸ், ஃபேமிலி, மேரேஜ் சம்மந்தமாக நீங்கள் முடிவெடுக்கணுன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை உங்கள் அஸ்ட்ராலஜர்கிட்ட கொடுத்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு சுய ஜாதகம் சார்ந்து நீங்கள் முடிவுகள் எடுக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு மேக்ஸிமம் சப்போர்ட்டிவாக நியரஸ்ட்டாக இருந்தாலுமே உங்கள் சுய ஜாதகம் தான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் பேசுங்கனால நீங்கள் பார்த்துக்குங்க. இந்த பதிவு நிச்சயமாக இந்த மாதத்திற்கான வழிகாட்டுதல் மற்றும் பயனுள்ளதாக ஒரு விழிப்புணர்வாக உங்களுக்கு இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க. இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா எங்களை ஆதரிக்கும் விதமாக ஒரு சப்போர்ட்டிவ்காக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணிவிட்டு கன்டினியூ பண்ணுங்கள். இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நான் மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கங்க.